ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவர்கள் குடும்பத்திற்கும் பாஸ்டர் ஜஸ்டின் குடும்பத்திற்கும் மற்றும் உடன் ஊழியர்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் கிறிஸ்தாஸ் உங்களுக்கு மட்டும் அவர் போதகர் அல்ல, தமிழ்நாடு ஏஜி சபைகளுக்கு ஒரு நல்ல தலைவராக அவர்கள் கமிட்டி மெம்பராக இருந்து அநேக சபைகளை உருவாக்க, அநேக ஊழியர்களை எங்களை போன்ற அநேக ஊழியர்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த நல்ல ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். நல்ல தேவ மனிதர், சாட்சி பெற்றவர். அவருடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை வேகமாக தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், லூக்கா 18:4-5 ஆகிய இந்த 2 வேத பகுதிகளில் 2 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. அடுத்த வசனம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். உனக்கு கொடுக்க முடியாது, தர முடியாது, கிடைக்காது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவன் பெற்றுக்கொண்டான். முதலாவது வேத பகுதி. 2வது வேத பகுதியிலும் இதே அர்த்தத்தை உடைய இன்னொரு வேத பகுதி தான் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது 5வது ஆகிய 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். 2 வேத பகுதிகளில் நீங்கள் கவனிங்கள். இந்த வேத பகுதியினுடைய ஒரு தலைப்பு, முடியாததை நமக்கு முடித்து கொடுப்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களோடு பேசுவது இந்த வார்த்தைகள் தான். கூடாதவைகளை கூட வைக்கிற ஒரு தேவனை ஆராதிக்க இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். அவருடைய வார்த்தைகளை தியானிக்க நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை கவனிக்க நம்ம சபையாராக கூடி வந்திருக்கின்றோம். லூக்கா 11:18 2 பகுதியிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சொன்னார். இயேசு ஜெபத்திற்கு நல்ல ஒரு ரோல் மாடல். பாஸ்டர் சொன்னது போல, நான் 38 ஆண்டுகள் ஊழியத்தில் நான் அதிகமாக ஜெபந்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அதிகமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஜெபம் பண்ண ஆண்டவராகிய தேவன் ஆரம்ப காலத்தில், என்னை ரட்சிக்கப்பட்ட காலத்தில் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஜெபந்தான், ஜெபத்தை தவிர வேற ஒன்றுமில்லை. அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேற ஒன்றும் எனக்கு ஒரு தகுதியோ பலமோ ஒன்றுமில்லை. ஜெபம் ஒன்றுதான். 38 ஆண்டுகால அந்த ஜெப அனுபவத்தில் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்திருக்கிற காரியத்தில் மிக முக்கியமானது என்னவென்றால், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவனை விசுவாசித்து நம்ம ஆராதிக்கிறோம், அவரிடத்தில் கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய தேவனால் கூடாதது ஒன்றும் கிடையாது. இந்த 2 வசனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் வலியுறுத்துகிறார். உங்களையும் என்னையும் அவர் ஜெபிக்க ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், கேட்க வைக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் சீசர்கள் ஜெபிக்க
கற்றுக் கொடுக்க கேட்டார்கள் இயேசுவின் இடத்துல. அதில் தான் பரமண்டல ஜெபத்தை அவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 11 ஆரம்பிக்கிறதே பரமண்டல ஜெபம். இப்போ இயேசு ஜெபித்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஜெபிக்க உற்சாகப்படுத்தினார். எல்லாவற்றையும் நீங்கள் நன்றாக கவனிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு ஜெபத்தில் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார், நல்ல ரோல் மாடல். அவரே நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் விசுவாசித்து ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை குறித்து நீங்கள் எல்லா பகுதி வேதாகமத்தில் பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ அநேக வேத பகுதிகளில் நம்ம ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் ஜெபம், அப்போஸ்தலர்கள், நம்முடைய முற்பிதாக்கள், நமக்கு முன்பாக இருந்த ஊழியர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெபம் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் முக்கியமானது. ஜெபம் செய்ய முடியாததை செய்ய வைக்கும். ஆமென் சொல்லுங்க. கூடாததை கூட வைக்கும். ஆமென். தடைகளை உடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் தேவ வல்லமையை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த லூக்கா 11:13 நீங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது, முழு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஜெபத்தினுடைய மகிமையை லூக்கா 11 18 வரைக்கும் நீங்க பொறுமையா வாசித்து பார்த்தீங்கன்னா ஜெபத்தினுடைய அந்த வல்லமை மகிமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகா சொல்லியிருப்பாரு. லூக்கா 11:13 அவர் ஜெபத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது அங்க என்ன சொல்லுகிறார் நீங்க கேளுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர்னா என்ன? பரிசுத்த ஆவியார்னா அவர் வல்லமை உடையவர். பிரைஸ் தி லார்ட். பவர். ஜெபம் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது, ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறது. ஜெபம் தான் பலம். ஜெபம் தான் நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறது. ஜெபம் பலவானை வீழ்த்தக்கூடியது. அதே 11ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது பலவானை வீழ்த்தக்கூடிய ஜெபத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு அங்கே அழகாக போதித்தார். ஜெபத்தை குறித்து தான் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்கள், 3 நிறைய காரியங்கள் வரும். ஒரு சிலவற்றை உதாரணம் சொல்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு முகவரியாக சொல்கிறேன். அதன் பிறகு நம்ம இதில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய காரியத்தை நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். 3 நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க. 3 நண்பர்கள். எப்படி என்றால், ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவனுக்காக இன்னொரு சிநேகிதன்கிட்ட போய் கேட்க போகிறான். இப்போ அதில் 3 பேர் அங்கே சம்மந்தப்படுறாங்க. 3 பேர் அவங்க சம்மந்தப்படுறாங்க. 3 பேர். அவன் 3 அப்பங்களை கடனாக கேட்குறான். அவன் கேட்பது 3 அப்பங்களை கடனாக கேட்கிறான். ஆண்டவராய் இயேசுவும் 3 அதில் சொல்கிறாரு. அதில் அவர் சொல்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறாரு? அப்பம், மீன், முட்டை கீழே சொல்கிறார். இவனுடைய ஜெபமெல்லாம் முடிந்து கீழே இந்த 3ஐயும் வைத்து தான் அவர் சொல்லுவதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது 3 காரியங்கள். சிநேகிதன் தன் இன்னொரு சிநேகிதனுக்காக ஒரு சிநேகிதன்கிட்ட போய் அவன் கேட்கிறான். அவன் கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். இவன் செய்கிற 7 காரியங்கள் இங்கே இருக்கிறது. 7 காரியங்கள். தன் சிநேகிதன் வந்த உடனே இவன் எழுந்தான், இவன் நடந்து போகிறான், இவன் கேட்கிறான், வருந்தி கேட்டான், காத்திருந்தான், திரும்ப அவன் என்ன செய்தான்? அவன் பெற்றுக்கொண்டான், திரும்ப அதை செலுத்தினான். எனக்கு கடனாக தான் கேட்குறான். 7 காரியம் அவன் செய்கிறான். முதலாவது எழும்புறான். பாதி ராத்திரி. இவனை குறித்து சொல்கின்ற பொழுது நான் சொல்லுவேன், இந்த 3 நண்பர்களை நம்முடைய வாழ்க்கைக்கு மையமாக வைத்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த கொடுக்கிற அந்த நண்பன், முதலாவதாக கொடுக்கிறவன், அந்த கொடுக்கிற நண்பனை நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம், அவருக்கு சொல்லலாம். இவன் கேட்கிறான், அவன் கொடுக்கிறான், இவன் பெற்றுக்கொள்கிறவன். இவன் எதற்காக பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், இன்னொருவருக்காக பெற்றுக்கொள்கிறான். பிரியமானவர், ஒரு சத்தியத்தை நம்ம அறியணும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா கிருபை, வரங்கள், ஞானம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படியாவது ஒரு சில சதவீதமாவது நம்ம பிறருக்கு பிரயோஜனப்பட வேண்டும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு தான் தேவன் கொடுக்கிறார். நான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த
1ஆம் தேதி ஆராதனையில் நான் ஜெபித்து தான் போவேன். ஆட்கள்கிட்ட கேட்பேன், நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே இந்த ஒரு வருஷத்தை எனக்கு கூட கொடுத்திருக்கிறீர், எதற்காக கூட கொடுத்திருக்கிறீர்? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி. எதற்காக ஒரு ஆண்டு எனக்கு தருகிறீர்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்? யாருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்? எதற்கு ஒவ்வொரு நாளை நீர் தருகிறீர்? கொஞ்சம் சிந்திக்கணும். தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் பிறருக்காகத்தான் நமக்கு கொடுக்கிறார் என்கிற அந்த ஒரு அறிவு எப்பொழுதும் நமக்கு இருக்கணும். நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாக நிறுத்தத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இவன் ஒரு இரவு தியாகம் பண்ணி வருந்தி கேட்கிறான், வெட்கப்படலை. அநேகர் பக்கத்தில் அந்த தெருவில் இருந்து அநேகர் பார்த்திருக்கலாம். ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அவன் கேட்குறான். ராத்திரி பாதி ராத்திரியில் அவன் முடியாதுங்கிறான். முடியாதனாலும் இவன் போகலை, அந்த இடத்துல நிற்கிறான். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணான் தெரியாது, எவ்வளோ நேரம் காத்திருந்தான் தெரியாது. ரொம்ப நேரம் வருந்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் ஜெபத்தை விடலை. ஜெபம் என்பது என்ன தெரியுமா? ஜெபத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் ஜெபம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். ஆமென். அதுக்கு பேர் தான் ஜெபம். ஜெபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஒரு நேரம் ஜெபம் பண்ண முடிந்து விட்டது, அப்படி கிடையாது. பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். 18ஆம் அதிகாரத்தில் அந்த விதவை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அடிக்கடி போய் அலட்டுகிறாள். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல இந்த 2 வேத பகுதியிலும் முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், முடியாத காரியம். இங்கே ராத்திரி என்னால் முடியாதுங்கிறான், அங்கேயும் அநீதியுள்ள நியாயாதிபதி, நியாயம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. என்னதான் தட்டினாலும், கதவை தட்டினாலும், அரசாங்கத்தில் கதவை தட்டினாலும், அதிகாரிகிட்ட கதவை தட்டினாலும் நியாயம் கிடைக்காது. அப்படிதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நியாயத்திற்கான கதவை திறக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், தேவன் உங்களுக்காக நல்ல வழிகளை திறக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் வீணாய் போகாது. ஆமென். நீங்க ஜெபிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டவர் அழகாக அநேக வாக்குத்தத்தங்களை பரிசுத்த வேதாமத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 14:14 என் நாமத்தினால் எதை கேட்டாலும், அதே 1 யோவான் 5:14 சொல்கிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், அந்த தைரியம் இருக்கணும். தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேர கடவும், ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய, அந்த இரக்கத்தை பெற தைரியமாய் நம்ம ஜெபம் பண்ணணுமா. நம்ம எதுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம கோழையா இருக்கலாம், ஆனால் ஜெபம் பண்ண கோழையா இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தைரியமா போகணும், பயப்படக்கூடாது. லூக்கா 12 ஆரம்பத்தில் சொல்றாரு, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி, அவங்கள விட நீங்க மேன்மையானவர்கள், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஏக்கு பயப்படக்கூடாது? ஜெபம் பண்ண பயப்படக்கூடாது, கேட்க பயப்படக்கூடாது, தகப்பட்ட கேட்க பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. தைரியமாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆரம்ப காலில் தயங்கி தான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் செய்வாரா, இது செய்வாரா, இது நடக்குமா நடக்காதா, தயக்கம் இருக்கும், தயங்கி கொண்டே கேட்பேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு கர்த்தருடைய அபிஷேகம், அந்த நிறைவு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட தைரியமாய் எதையும் தைரியமாய் கேட்கத்தக்க அந்த துணிவை ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்ய தான் நம்ம பயப்படணும், தப்பு செய்ய தான் பயப்படணும், அதுக்கு தான் பயப்படணும். எனக்கு ஒரு 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 நல்ல ஊழியர் ஒரு முறை ஒரு சொன்ன காரியம், இந்த வார்த்தை தான் சொன்னார். நம்ம பயப்படக்கூடிய ஒரே காரியம், தப்பு பண்ண தான் பயப்படணுமே தவிர வேற எதற்கும் பயப்படக்கூடாது. எந்த மனிதனுக்கும் பயப்படக்கூடாது, எந்த எதிரிக்கும் பயப்படக்கூடாது, எந்த பிசாசுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கவும் நமக்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தின் அபிஷேகத்தை, அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. இந்த பெண்ணை பாருங்க, எவ்வளவு தைரியமா போறா. எனக்கு அதான் ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு அநீதியுள்ள கிடைக்காத ஒரு இடத்துல என்ன நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறது, என்ன தைரியம் அவளுக்கு இருக்கிறது, எவ்வளவு தைரியமா போகிறா. ஒரு பெண் தைரியமாக தனியாக என்ன செய்கிறா, அவ்வளவு தைரியமாக போகிறாள். அவளுடைய தைரியத்தை
நம்ம பாராட்டணும். அவள் தைரியத்தை தான் ஆண்டவர் பாராட்டுகிறார். அந்த தைரியம் தான் அவளுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. அப்போ உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தோட எதை கூட்டணுமா? தைரியம் இருக்கணும். தைரியத்தை கூட்டணும். விசுவாசம் வந்து தைரியமானது. விசுவாசம் நம்ம நினைச்சது நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுது, ஊக்கப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. எவ்வளவு அவளுக்கு அதான் இயேசு சொல்லிட்டு அந்த லூக்கா 18 அடுத்து சொல்கிறாரு, அகில மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஒரு முறை ஒரு பெரிய ஜெபக்கூட்டம், எதுக்குன்னா மழை பெய்வதற்காக ஜெபக்கூட்டமா, மழை பெய்வதற்காக ஜெபக்கூட்டம். அந்த பெரிய ஒரு திரள் கூட்டமாக பெரிய கிரவுண்டில் நடத்தியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். நம்ம ஊரில் மழை பெய்யல. உடனே எல்லா மக்களும் கூடினார்களாம். மழை பெய்ய ஜெபம் பண்ணுவதற்கு எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. ஒரு 12 வயது சிறுமி அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிறா. அவள் மட்டும்தான் கொடையை கொண்டு வந்தாளாம். என்ன கொண்டு வந்தா? எதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம்? மழைக்காக. மழை பெஞ்சிட்டு என்ன செய்யணும்? அவள் என்ன செய்யணும்? அவளுக்கு அதான் விசுவாசம். மழை பெஞ்சா என்ன செய்யணும்? கொடை பிடிக்கணும். அந்த பெரிய கூட்டத்தில் அந்த 12 வயது சிறுமி மட்டும்தான் கொடையை கொண்டு வந்தாளாம். எல்லாரும் சிரித்தாங்களாம். இப்போ மழையே பெய்யலை, நீ ஏன் கொடையை கொண்டு வர? அவள் சொன்னாலும் எதுக்காக நம்ம போகிறோம்? ஜெபம் பண்ண. மழைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ மழைக்காக ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவராக இயேசு மழையை மேலேருந்து கொடுத்துட்டாருன்னா நம்ம என்ன செய்ய? மழையில் நனையக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன்? கொடையை கொண்டு வந்தேன்னு அவள் சொன்னாள். அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் தைரியம். அந்த விசுவாச தைரியம். ஏன்னா பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொண்டேன் என்கிற தைரியம். நல்லா கவனிங்க. இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு முகவுரையாக கோர்வையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபிக்க சொன்னார் என்று 7 காரியங்கள் இருக்கிறது. 7 காரியத்துக்காக அவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அந்த உதாரணத்தை சொல்லிட்டு, அந்த நண்பன் போய் கேட்டதை சொல்லிட்டு, கீழே அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது நீங்கள் பொறுமையாக நீங்கள் வாசித்தீங்கன்னா 7 காரியத்துக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். 7 காரியத்தை இந்த முதல் ஆராதனையில் பேசுவதற்கு, உங்களோட பேசுவதற்கு அதிக நேரம் இல்லை. ஆனாலும் நான் அந்த 7 காரியத்தை கொஞ்சம் முகவரியாக சொல்லிட்டு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த காலை நேரம் நம்ம தியானிக்க இருக்கின்றோம். 11:13 லூக்கா 11:13 பரிசுத்தாவின் வல்லமைக்காக அவர் ஜெபிக்க சொன்னார், கேட்க சொன்னார். ஏகா ஜோமன் சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவியினுடைய வல்லமைக்காக ஜெபிக்க சொன்னார். லூக்கா 11:22 யுத்தம் செய்ய, பலவானை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள ஜெபிக்க சொல்லுகிறார். லூக்கா 11:23 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்க ஜெபிக்க சொல்லுகிறார். லூக்கா 11:28 வசனம், தேவனுடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க ஜெபிக்க சொல்லுகிறார். லூக்கா 11:33 நாம் வெளிச்சமாக இருக்க ஜெபிக்க சொல்லுகிறார். லூக்கா 11:35 இருளான வாழ்க்கை நம்மை மேற்கொள்ள விடாதபடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக நியாயமான வாழ்க்கை, 7வது காரியம், நியாயமான வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். 7 காரியங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. 7 காரியத்துக்காக ஆண்டவராய் இயேசு நம்மை ஜெபிக்க சொல்லு. எதற்காக ஜெபிக்கணும்? அநேக நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல வெளிப்பாடு கொடுக்கணும். ஜெபத்தில் முக்கியமானது என்னன்னா தரிசன ஜெபம். தரிசன ஜெபம், ஒரு தரிசனத்தோடு கூட ஜெபிக்கணும். இந்த 2 வேத பகுதிகளை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்து தரிசனம், தரிசனம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது, தரிசனம் என்று சொன்னால் நடக்க போகிறவைகள் ஒரு வெளிப்பாடா, ரெவலேஷனா கிடைத்து, அந்த ரெவலேஷனுக்கு பெயர் தான் தரிசனம். நடக்க போகிறது, எனக்கு என்ன நடக்க போகிறது? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற, ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசி தான். ஆமேன். எத்தனை பேர் தீர்க்கதரிசிலாம் தேடி போறீங்கன்னு எனக்கு தெரியாது. தீர்க்கதரிசியை ஒரு நாள் தேடி போகாதீங்க. நீங்கள் தான் தீர்க்கதரிசி உங்களுக்கு. ஆமேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள் ஆண்டவர் எனக்கு நிறைய போதனை கொடுக்கும்போது சொன்னார், நீ ஒரு நாளும் உன் எதிர்காலத்தை கேட்க யார்ட்டையும் போகாத அப்படின்னு சொன்னார். நான் இதுவரைக்கும் எந்த ஊழியர்ட்டையும் போய் எதிர்காலத்தை கேட்க போனதே கிடையாது. ஏன்னா இப்போ தீர்க்க தரிசனம் ஜோசியமாக மாறிவிட்டது. தீர்க்க தரிசனம் ஜோசியம் பார்க்குற மாதிரி, உலகத்தில் ஜோசியம் பார்க்குற மாதிரி
தீர்க்க தரிசனம் அப்படி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம். நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசன ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. ஆமென். அதனால் மற்றவங்களுக்கு அல்ல, முதல்ல அது உங்களுக்கே நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா உங்களுக்கு அந்த தரிசனம், தீர்க்க தரிசனம் என்பது தரிசனம் உறுதியாகிறது தான் தீர்க்க தரிசனம். அப்போ தேவன் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆண்டவர் அடுத்து நமக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை முன்பே நம்ம ஜெபிக்கும் போது வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, ஜெபம் 2 விதமாக செயல்படுகிறது. ஒன்று, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தரிசனம் கொடுக்கிறார். நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு அப்படிதான் சொன்னார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணும் பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், என் சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ஆண்டவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஜெபம் இன்னொன்றை செய்ய வைக்கிறது. பெற்றுக்கொண்ட தரிசனம் நிறைவேற நம்ம ஜெபிக்க வேண்டும். தரிசனம் பெற்றுக்கொள்ளவும் ஜெபம் பண்ணணும், பெற்றுக்கொண்ட தரிசனம் நிறைவேற ஜெபம் பண்ணணும். நல்ல கவனிங்க, தரிசனம் இருப்பவர்கள் தான் ஜெபிப்பார்கள், செயல்படுவாங்க. தரிசனம் இல்லாதவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஜெபம் வாழ்க்கை, ஜெபம் ஓடாது. ஜெபம் பண்ண உட்கார வச்சோம்னா ஜெபம் பண்ண முடியாது. யார் நல்லா ஜெபம் பண்ணுவாங்கன்னா தரிசனம் பெற்றவர்கள். எதிர்காலத்தில் நாளை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், எனக்கு எது நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது, அதற்காக ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். எசேக்கியேல் ராஜா அவன் ஜெபம் பண்ணான். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, 3 நாளைக்குள் செத்து போயிரு, அவ்வளவுதான், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். உடனே சுவர்புறமா திரும்பி ஜெபம் பண்றான். பாருங்க, அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அவனுக்கு என்ன இருந்தது, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம் அவனுக்கு? உடனே தரிசனம். ஏன்னா எசேக்கியா ராஜா ஒரு ஆவிக்குரிய நிலைமையில இருந்தான். உடனே ஜெபிக்கிறான், தரிசனம், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். உடனே அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் எவ்வளவு நேர்மையா நடந்தேன். அவன் ஜெபம் பண்ண உடனே ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்தில் போயிருக்காரு. உடனே ஆண்டவர் பேசுறார், திரும்ப போ, அவனுடைய வியாதியை நான் குணமாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை ஜெபிக்க வைத்தது தரிசனம். எந்த தீர்க்கதரிசி நீ உயிரோடு இருக்க மாட்டா என்று சொன்னாரோ அதே தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நீ பிழைப்பாய் என்கிற வார்த்தையை சொல்கிறார். இப்ப நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, இந்த உலகத்தில் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க வார்த்தை கூட தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்ம தீர்க்க தரிசி மேல நமக்கு நம்பிக்கை போக வேண்டாம். எல்லா தீர்க்க தரிசிக்கு மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசி, அவருடைய வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ தரிசனம் முக்கியம். தரிசனத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார். அதனால நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் செய்கிற தரிசனமாக கொடுப்பார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும்போது எப்படியோ கண்ணில் வெளிப்படுறது மட்டுமல்ல, ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வேதத்தை வாசிக்கும் பொழுது திடீரென்று ஒரு வார்த்தையில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணார், ஒரு வெளிச்சம். அந்த வார்த்தை அப்படியே திரும்ப திரும்ப தியானிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையில ஆண்டவர் தரிசனமாக, நான் உனக்கு இதை நிறைவேற்றுவேன். ஆமென். அந்த தரிசனத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். யாக்கோபுக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. இந்த காலை சொல்கிறார், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தரிசனம், உங்களுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும். எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? இந்த காலை நேரத்தில் ஒரு அதில் 7 இதில் 2 பாயிண்டை நான் 2 இணைத்து உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் அந்த 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். லூக்கா 11ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் மீண்டும் அந்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 33, 35 ஆகிய 2 வசனங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். எதற்காக ஆண்டவராய் இயேசு ஜெபிக்க சொல்கிறார் என்றால், நீங்களும் நானும் வெளிச்சமாய் இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணுமா?
வெளிச்சமாக இருக்கணும். நீங்கள் நானும் பிரைட்டாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். அடுத்து சொல்கிறார் 35, இரண்டும் வெவ்வேறு ஜெப குறிப்பு, இரண்டும் இணைத்து சொல்கிறேன். நம்ம ஜெபிக்க வேண்டியது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபை, அந்த ரட்சிப்பு, அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தம் நான் இழந்து போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி, ஏன்னா இருளிலிருந்து வந்திருக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவர். ஒரு நாள் இருளில் இருந்தோம். பாவ இருள், சாபத்தின் இருள், அக்கிரமத்தின் இருள், உலகத்தின் இருள், நிறைய இருள் இருக்கிறது. பிசாசின் இருள். ஆண்டவர் சொல்றார், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 12, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் வெளிச்சமாயிருப்பார், உன்மேல் உதிப்பார். உனக்கு வெளிச்சமா இருப்பார், உன்மேல் உதிப்பார். ஆண்டவருடைய வெளிச்சம் உன் மேல வரும். இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு வெளிச்சம் இல்லை, இருளா இருக்குது. இன்னைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கை இருளா இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு என்கிற ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை வெளிச்சம். எத்தனை பேர் நம்பிக்கை இல்லை பாருங்க உலகத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மகிட்ட பணம் இருக்கு இல்லையோ, வீடு இருக்கு, வசதி இருக்கு, எது இருக்கு இல்லையோ, நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கார் பாத்தீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர், கடவுள் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், எனக்கு சமாதானம் தருவார், நாளை என்னை நடத்துவார். இன்னைக்கு ஒன்று இல்லை, இன்னைக்கு உன் கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா நாளை நடத்துவார். ஹல்லேலூயா. பாஸ்டர் நான் நேற்று பேசிக்கொண்டோம், எதை கொண்டு வந்தோம்? ஒன்றும் இல்லை, நம்ம கஷ்டம், ஆனா எவ்வளவு காரியங்கள், நம்பிக்கை, விசுவாசம் தான் இதை தந்திருக்காரு. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நாங்களாம் ஒரு அவுட்டரில் 1 ஏக்கர் இடம் வாங்கி, ஒரு கிராம பகுதி தான் எங்கள் ஊர்லாம், ஒரு இடம் வாங்கி ஒரு ஆலயம் கட்டுவோம் அப்படிலாம் யாரும் எதிர்பார்த்திராத ஒன்று. அந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தார். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை கொடுத்தார். அந்த நம்பிக்கை வெளிச்சம் என்பது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். ஆமென். பாஸ்டர் ஜோசன் பாட்டு நடத்தும் போது கேட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு பாட்டு போகிறேன், என்ன பாட்டு படிச்சீங்க? நம்பிக்கை குறித்து தான் பாட்டு படிச்சீங்க. நம்பிக்கை என்கிற தலைப்பிலே நிறைய பாட்டு படிச்சீங்க. நம்பிக்கை ஒரு வெளிச்சங்க. நம்ம உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை கொடுக்காரு பார்த்தீங்களா? அதான் என்னது? வெளிச்சம். அதான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் உலகத்தில் கிடையாது, யாருக்கும் இல்லை. நாளை தினத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்றார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே. யார் கவலைப்பட மாட்டாங்க? நம்பிக்கை இருப்பவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த லூக்கா 11க்கு முன்னால 10ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிச்சு பாருங்க. கடைசியில் வாசிச்சு பார்க்கும்போது மார்த்தாள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. தேவையானது ஒன்றே. மரியாள் எந்த இடத்துக்கு வந்துட்டா? மரியாள் நம்பிக்கையினுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறா. நம்பிக்கை யார் தான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஆமென். வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறா. அவ வெளிச்சத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவளுக்கு வெளிச்சமா இருக்கு, நம்பிக்கையா இருக்கிறா, எதுக்கும் கவலைப்படலை. ஆனா எங்க இருக்கிறா? அடுப்பு வெளிச்சத்தில் இருக்கிற ஆளுக்கு இருள் வந்துச்சு. அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கு, உலகத்தினுடைய வெளிச்சம். அவ அடுப்புல இருக்கிறா, கிச்சன்ல இருக்கிறா, அங்கேயும் ஒரு வெளிச்சம் இருக்கு, அங்க ஒரு ஃப்ளேம் வருது, அந்த வெளிச்சம். ஆனா அந்த வெளிச்சம் அவளுக்கு வெளிச்சத்தை நம்பிக்கை கொடுக்கல. ஆனா இயேசுவின் பாதத்தில் நம்ம இருந்த மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்பது வெளிச்சம். வெளிச்சத்தை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அவரை விட்டுறக்கூடாது. அவருடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம். வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு முறை டெல்லியில ஊழியத்துக்கு போன போது அங்கே பாஸ்டர் வின்சென்ட் பால்னு ஒருத்தர் இருக்கார், பாஸ்டருக்கு தெரியும். பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் கூட அநேக ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்காரர். அப்பொழுது அவரோட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயர், அந்த லாயர் இந்த லாயர் ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துகிறாங்க. யாருக்கு என்று சொன்னால் இந்த பிலோ 18 ஏஜில் நிறைய பிள்ளைகள் நிறைய இந்த கோர்ட்டு கேஸில் அவங்க சிக்கிக்கொள்வார்கள். ட்ரக்கிஸ்ட், போதைகள், மற்ற பேரண்ட்ஸ்லாம் கைவிட்டுருவாங்க. நிறைய பிள்ளைகள் அவங்க ரோட்டில் அலையிறது, நிறைய பாவமான காரியங்களை செய்கிறது, போலீஸ் பிடிச்சிட்டு கொண்டு போயிடுவாங்க. அவங்கள 18 வயசு கீழே பெரிய தண்டனை கொடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் நடத்துகிறவங்க இவங்க கிட்ட அந்த பிள்ளைகளை ஒப்படைப்பார்கள்.
இவங்க அவர் பாஸ்டர் ஒன்று அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்தாபனத்தில் இருந்து பாஸ்டருக்கு அந்த வின்சென்ட் பால் என்கிற பாஸ்டர் பொறுப்பாக இருக்கிறார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு முறை போயிருந்தோம் பாஸ்டர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயர் இது விஷயமா அந்த ஒரு லாயர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹிண்டுமேன் அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வச்சிருக்கிற அந்த வேத புத்தகம் இந்த வார்த்தை இருக்கிறத உலகத்தில் எங்கேயுமே யாருக்கும் கிடைக்காத அந்த வார்த்தை உங்கள் கையில் இருக்குது. நான் பைபிள் வாசிச்சிருக்கிறேன். அவர் சொல்கிறாராம், அவருக்கு வசனத்தை குறித்து அவ்வளோ ஆச்சரியமாக பேசினாராம். அதான் உபாகம் 4 ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய நியாயங்களை கட்டளை பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? இந்த ஆண்டவருடைய வார்த்தை மிக முக்கியமானது. இதான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. ஆமே, அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். எதுக்கு வாசிக்கணும்? நம்ம வேதத்தை பைபிளை வாசிங்க. ஒரு முறை எஸ்எஃப்சி கேம்பில் இந்த யூத்து அவங்கெல்லாம் சொன்னாங்களாம், ஒரு பாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்டாங்களாம். அவங்க ஒரு ஆலோசனை கேட்டாங்களாம், பாஸ்டர் நீங்கள் 2 காரியம் பேசக்கூடாது, மற்ற இதெல்லாம் பேசுங்க. என்ன பேசக்கூடாது? ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்கன்னு பேசாதீங்க, மற்றெல்லாம் பேசுங்க. என்ன பேசக்கூடாதான்? ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிக்கணும். இந்த 2 தவிர மற்றதை பேசுங்க அப்படின்னு ஒரு யங்ஸ்டேஜ் ஒரு யூத்து அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 2 தான் நமக்கு 2 கண்கள். ஆமே. இந்த வாலிபன் அறியாமல் சொல்லியிருக்கலாம். ஒரு வாலிப ஊழியன் ஒரு முறை என்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் ஜெபம்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே, ஜெபம் கட்டாயமா? என்ன நீங்கள் ஜெபங்கிறது கட்டாயமா? கட்டாயப்படுத்துறீங்க அப்படிங்கிறார். நான் சொல்வேன், எல்லாம் கட்டாயம் நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஜெபம் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு கிடையாதுங்க. ஜெபம் என்பது கட்டாயம்தான். தேவனோடு இருக்கிறது அது கட்டாயம்தான். அல்லேலூயா. ஆமென். இப்போ கவனிங்க, வெளிச்சம், நம்பிக்கை. யோவான் 1:4 வாசிக்கிறோம், அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, வெளிச்சமா இருந்தது. இப்போ அவரோட ஐக்கியப்படணும். யோவான் 1:4 வசனம் சொல்லு, அவருக்குள் ஜீவன் இருந்தா. என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, நமக்கு வெளிச்சம். அவரோட ஐக்கியப்படணும். ஏன் ஐக்கியப்பட முடியல? அதை யோவான் 3:19-20 சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறாரு, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது. அதனாலதான் என்ன செய்ய மாட்டேங்கான்? ஆண்டவரோட ஐக்கியப்பட மாட்டேங்கான். யோவான் 3:19-20 வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, அடுத்த வசனம் சொல்றாரு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒளியினிடத்தில் வெளிச்சத்துட்டு ஏன் இயேசு கிட்ட வர மாட்டேங்காங்க? இல்ல ஜெபம்னா வர மாட்டாங்க. ஆராதனை என்னைக்கா ஒரு நாள் வருவாங்க. பண்டிகை கிறிஸ்தவர்கள் பொதுவாக நம்ம நிறைய நேரம் கேட்டிருக்கோம். சிலர் வருஷத்துக்கு 3 நேரம் வருவாங்களாம், சிலர் வாழ்க்கையிலே 3 நேரம் வருவாங்க. வருஷத்துக்கு 3 நேரம் நமக்கு தெரியும், ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர். வருஷத்துக்கு எத்தனை நேரம் சர்ச்சுக்கு வருவாங்க? 3 நேரம் வரும். சிலர் வாழ்க்கையிலே 3 நேரம், அந்த 3 நேரமும் அவங்கள தூக்கிட்டு தான் வருவாங்க. ஆமாம், குழந்தை பிரதிஷ்டைக்கு என்ன செய்கிறாங்க? தூக்கிட்டு வராங்க. கல்யாணத்துக்கும் சேரட்டில் வச்சு தூக்கிட்டு வராங்க. செத்த பிறகும் பெட்டியில் வச்சு சர்ச்சுக்கு தூக்கிட்டு வருவாங்க. இப்போ வாழ்க்கையிலே 3 நாள் தான் சிலர் கிறிஸ்தவங்களும் இருக்காங்க. ஏன் வர மாட்டேங்காங்க தெரியுமா? ஒரே காரணம், அவங்க கிரியைகள் என்ன செய்யப்படுகிறது? கண்டிக்கப்படுகிறது. தப்புன்னு சொல்லுறது கிறிஸ்தவம். ஒரு ஊழியரை தான் விசுவாசி, நம்ம தப்புனா தப்பு தான். நம்ம வீட்டுக்குள்ளே கணவர் தப்பு செய்தால் தப்பு தான், மனைவி தப்பு செய்தாலும் தப்பு தான், பிள்ளைகள் தப்புனாலும் தப்பு தான், யார் தவறு செய்தாலும் தவறு தான் சொல்லி காட்டணும், சொல்லாம இருக்கக்கூடாது. அதான் சரியானது. அப்ப தப்புன்னு சொல்றவங்க பக்கத்தில் மற்றவங்க சேர மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஆளை தப்புன்னு சொன்னா அவங்க பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க. இவர் பக்கத்தில் போனாலும் என்ன செய்வாரு? இவர் குறை சொல்லிடுவார். உடனே அதுக்கு இன்னொரு வார்த்தை குறை. நல்லா கவனிங்க, குறை சொல்வது வேறு, தப்பு என்று கண்டிப்பது என்பது வேறு. குற்றம் கண்டுபிடிப்பது வேறு, குற்றத்தை உணர்த்துவது வேறு. 2 வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாரும் தப்பா புரிந்து கொள்கிறோம். என்னையா குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க, தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க தப்பா பேசுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, கூட இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, யோவானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி,
சரினா சரி, தப்புனா தப்பு தான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். சரினா சரி, தவறுனா தவறு. பைபிள் அப்படிதான். பைபிள்ல வந்து நம்ம வந்து சரினா சரி, தவறுனா தவறு, அதான் கரெக்ட். அப்ப இயேசுவோட ஐக்கியப்படும் பொழுது நல்லா கவனிங்க, நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்படுகிறது. தப்புனா தப்பு. ஆண்டவர்கிட்ட தவறு கண்டிக்கப்படும். வெளிச்சத்திட்ட வரும்போது நம்ம தவறு தெரியும். நல்லா கவனிக்கணும். நான் இந்த ஷர்ட்டை காலையில் போட்டேன். ஷர்ட்டை எடுத்து வைக்கும்போது ஷர்ட் எனக்கு தெரியல. நான் ஷர்ட்டை காலில் போடும்போது அந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் ஒரு சின்ன ஒரு சிறிய அளவில் ஒரு அழுக்கு அந்த ஷர்ட் பாக்கெட் மேலே இருக்கிறத நான் பார்க்குறேன். எடுத்து வைக்கும்போது தெரியல. அவனுங்க அந்த வெளிச்சத்தில் எடுத்து சின்னதாக தெரிகிறது. இப்போ வெளிச்சமாக இயேசுகிட்ட வரும்பொழுதுதான் நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரியும். ஆமே, குறை கண்டுபிடிக்கப்படணும். குறை மறைச்சிட்டே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்யணும். அப்ப அறிக்கை செய்யணும்னா அது தப்புன்னு உணரணும், உணர்த்தப்படணும். அது வசனம் வெளிச்சத்திட்ட வரும்போது தான் நம்ம தவறு எல்லாம் தெரியும். ஒரு காலத்தில் நமக்கு பாருங்க, இன்னைக்கு வெட்கப்படுறோம். நம்ம ஒரு காலத்தில் செய்த தப்பை, இந்த தப்பு செய்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணும்போது, தவறு செய்த இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஐயோ இப்படிலாம் நம்ம தப்பாலாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு வெட்கப்படுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அது நமக்கு தப்புன்னு தெரியுது. சில ஆட்கள் இருளில் இருக்கிறவங்களுக்கு தப்புனே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியாது? இப்போ ஒருத்தர் மதுபானம் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறான், அவனுக்கு தப்புன்னு தெரியாது. ஆனா அதே நபர் ரட்சிக்கப்பட்டு வெளிச்சத்திட்ட வந்த உடனே அவர் அதை என்ன சொல்லுகிறார்? தவறு. என்ன சொல்றாரு? தவறு. குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிறவனுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் ஒருத்தன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிறான். உடனே அவன் சொன்னான், அவன் என்ன சொன்னான்னா, அவன் ஒழுங்கா சேவ் பண்ணுனா, ரோட்ல படுத்துட்டு என்ன சொல்றான்? ஒழுங்கா சேவ் பண்ணுப்பா. ஏன்னா அவன் தாடி வச்சிருக்கான், குடிச்சிட்டு ஒரு வடையை சாப்பிட்ருக்கான். வடையினுடைய துகள் எல்லாம் தாடியில் இருக்கு. ஒரு நாய் வந்து நக்கி இருக்கு தாடியை. இவன் சொல்றான் ஒழுங்கா சேவ் பண்ணுங்க. யாரை பார்த்து சொல்றான்? நாயை பார்த்து. இப்போ அநேகருக்கு பார்க்கும்போது பரிகாசமா இருக்கும். ஒரு நாள் பரிகாசிப்பான். இன்றைக்கு நாம அந்த இடத்திலிருந்து, நான் ஒன்றை உதாரணமா, எல்லாரும் அந்த இடம் கிடையாது, ஏதோ ஒரு தவறு அந்த இடத்திலிருந்து வந்துட்டோம். அந்த இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வெட்கமா இருக்கும். ஐயோ இப்படிலாம் நம்ம பண்ணியிருந்தோமே, இன்றைக்கு அதை செய்யக்கூடாது என்கிற அந்த வெளிச்சம் நமக்கு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் வெளிச்சம். ஆமே. செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, கண்டிக்கப்படுகிறது. பாவங்கள் கண்டிக்கப்படுகிறது, மறைக்கக்கூடாது. மறைக்கிறது எது? இருட்டுக்குள்ள இருந்தா அது மறைக்கப்படும். இருட்டுகள் இருக்கிற வரைக்கும் நம்ம தவறு வெளியே வரவே வராது. வெளிச்சம் வரும்போது, ஆலயத்துக்கு வரும் பொழுதும், ஜெபம் பண்ணும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுதும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படத்தான் நம்முடைய குறைகள் எல்லாம் வெளியே வரும். ஒன்னொன்னாக ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்பொழுது அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ இவனில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி, அப்ப வெளிச்சத்துல விடக்கூடாது வெளிச்சத்தை. ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் ஜெபம், ஐக்கியம், சபை ஐக்கியம், ஆராதனை கொஞ்சம் நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த இருள் பிடிச்சுக்கிறோம். என்ன பிடிச்சிடும்? இருள் பிடிச்சு விட்டு போன பாவம் எட்டி பார்க்குது. ஸ்தோத்திரம். அந்த பாவங்கள் என்ன செய்யுது? ஒரு மனிதனை விட்டு அது என்ன செய்யுது? புறப்பட்டு போகிறது. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு எங்கிறது? புறப்பட்டு போகிறது. போன ஆவி என்ன செய்கிறது? திரும்ப வருகிறது. திரும்ப வரும் பொழுது கொஞ்சம் எட்டி பார்க்குது. எட்டி பார்த்துட்டு உள்ள போகிறதுக்கு வழியை பார்க்குது. இப்ப நம்மளை சுற்றி இருக்குது பாவங்கள் எல்லாம், நம்ம விட்டதெல்லாம் நம்மளை சுற்றிலும் இருக்குது. டாக்டர் பிலிகரகம் சொல்வாரு, அவருடைய ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம விட்டு வந்த பாவங்கள் எல்லாம் ஒரு நாகப்பாம்பை பெட்டியில அடக்கி வைத்த மாதிரி, பெட்டிக்குள்ள போட்டு ஒரு பூட்டு போட்ட மாதிரி இருக்குதான் விட்டு வந்தது. சில நேரங்களில் சில ஆட்கள் வந்து யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, இந்த ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, நீ போயிரு, என் பழைய முகத்தை காட்டுனா வேற மாதிரி ஆயிரும். எந்த முகத்தை? என் பழைய முகத்தை. என் உள்ள அடக்கி இருக்கிற மனுஷன் வெளிப்பட்டா நீ அவ்வளவுதான், நீ காலி. அப்ப எங்க வச்சிருக்கிறோம்? உள்ள பெட்டிக்குள்ள அடக்கி. பெட்டி திறந்தா பாம்பு படம் எடுத்துரும், சீரிரும். தோத்துறோம். அப்ப நம்ம சுற்றிலும் இருக்கிறது. அதான் இயேசு அழகா சொன்னார், ஒரு மனிதனை விட்டு அசுத்தாவி என்ன செய்யறது? புறப்பட்டு போயிட்டு
திரும்ப வந்து பார்க்குது. அது எத்தனை அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு 12ஆம் அதிகாரம் மத்தேயு 12ல சொல்லப்பட்டிருக்கிறது, 43வது வசனம். 43ல. அது திரும்ப எட்டி பார்க்குது. அப்போ நம்ம விட்டு போனாலும் எட்டி எட்டி பார்ப்பான். சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து என்ன செய்வான், சில ஆட்களோட சேர்ந்து குடிச்சவங்கெல்லாம் இவர் ரசிக்கப்பட்ட சபைக்கு வந்தாலும் அவன் வீட்டை சுற்றி சுற்றி எட்டி பார்ப்பான். ஏன்னா முன்னால் ஏதாவது ஓசியில் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்பப்போ எட்டி பார்ப்பார், வந்து கூப்பிடுவார், வாப்பா, அதுவும் மிலிட்ரி ரிட்டையர்டு, மிலிட்ரி சரக்கு வேறு நீங்கள் வாங்கி வச்சுருப்ப அப்படின்னு எட்டி எட்டி என்ன செய்கிறாரு, அப்படியே பார்ப்பார், பக்கத்தில் வந்து பார்ப்பார். அப்போ பிசாசு என்ன செய்யுது, எட்டி பார்க்குது. பழைய பாவம்லாம் நம்மளை எட்டி பார்க்குது. அதான் இயேசு சொன்னார், எதுக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் விட்டு வந்த பாவம் திரும்ப என் வாழ்க்கைக்கு வரக்கூடாது, நான் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமே. பிசாசுக்கு என்ன செய்யாதீர்கள், இடம் கூடாது. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். வார்னிங், இந்த வோல்ட் வார்னிங் போட்டிருக்காங்களா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டிருக்காங்க, இத்தனை 1000 வோல்ட், ஐயா நீ தொடாத தொடாத. நான் ஒரு ஒளி செய்த இடத்துல முன்னாட்களில் தூத்துக்குடி தெர்மல் நகர் அப்படிங்கிற இடத்துல ஒளி செய்தேன். ஒரு குடும்பம் ரசிக்கப்பட்டு, அவங்களுடைய அண்ணன், அவர் பேர் ஜெயபால், ரசிக்கப்பட்டு வரல, அவர் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. அவர் வீட்டு மேலே வந்து ஒரு லைன் போகும், வீடு கட்டியிருக்காரு. அதை கவர் பண்ணி இபியில் இருந்து ஒரு கவரிங், ஒரு ஏதோ ஒரு இதில் ஒரு கவர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது கவர் பண்ணியிருக்க, இது என்னச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க பிசாசு எப்படி கொண்டு அதை போய் கை வச்சு பிடிச்சிட்டார். ஆனால் அது வந்து அதிகமான வோல்டேஜ். அந்த வோல்டேஜில் கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி 7 நாள் அந்த ஆள் செத்து போயிட்டார். அவனிங்க எச்சரிக்கை என்று போடுற இடத்துல நினைச்சக்கூடாது, கையை வைக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஆண்டவர் எச்சரிக்காருன்னு சொன்னார்னா விட்டு போன பாவம்லாம் என்ன செய்யுது, திரும்ப வருது, திரும்ப நம்ம செய்ய தூண்டும். அதுக்கு தான் ஜெபம் பண்ண சொல்றார், ஆண்டவரே நான் விட்டு வந்த எந்த வாழ்க்கைக்கு நான் திரும்பக்கூடாது. விற்கிற ஆராதனை விட்டு வந்திருக்கலாம், திரும்ப என்ன செய்றாங்க, எட்டி பார்த்துறாதீங்க. ஹல்லேலூயா. ஐயா ஒரே ஒரு நேர்ச்சைக்கு செஞ்சுட்டு வந்துடுறேனே, அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. நேர்ச்சையெல்லாம் இங்கே வந்து காணிக்கப்பட்டியில் செஞ்சுருங்க, நேர்ச்சையில் இங்கே வந்து செஞ்சிடணும். ஒரே ஒரு காரியம் இருக்குது, இந்த ஒரு காரியம்தான், நான் போயிட்டு வந்துடுதானே. சிலர் அனுமதி கேட்பாங்க, என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, என்னச்சக்கூடாது, பின்னிட்டு திரும்பி பார்க்காதே, ஓடு, அவ்வளோதான். லோத்து மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானால் கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த பேக் ஸ்லைடு ஸ்பிரிட், பின்மாற்ற ஆவி நிறைய பேருக்குள்ள புகுந்து வரும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்துடும். சபைக்கும் வருவாங்க, ஆனா அந்த பழைய வாழ்க்கை சில காரியங்கள் அவங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். என்ன யாத்திரம் 15ல் வாசிக்கிறோம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், என் ஆசை அவனை. ஏன்னா நமக்குள்ள இருந்த அந்த பிசாசு, நிறைய பேர் பிசாசு நாங்கள் திறந்து பார்க்குறோம்ல, விட்டு போகாது. ஏன் போக மாட்டேங்க, இந்த ஆள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள், இந்த ஆள் தான் எனக்கு ரொம்ப பிடித்த நபர், விடாது. பிசாசு என்னஜாது விடாது. இந்த வாலிப பிள்ளைகள் சில நேரங்களில் சரி வேண்டான்னு வெறுத்து சில ஆளை விட்டாலும் சில பையனை விட்டாலும் அவன் விட மாட்டான், என்னஜாரான் தொடருகிறான். சிலர் சீக்கிரட்டாக அந்த சில நிறைய ப்ராப்ளங்கள் நாங்கள் எவ்வளோதான் விட நினைச்சாலும் அது என்னை விட மாட்டுக்கு. ஸ்தோத்திரம். தூத்துக்குடியில் ஒருத்தர் ஜே சிங் ஒரு பேனா கடை வச்சுருந்தார். அவருடைய சகோதரர் சிகரெட்டை குடிச்சே செத்துட்டார் சிகரெட்னால. உன்னை ஒரு ஊர் முழுதும் என்ன செய்வார், என்ன செஞ்சார், ஒரு சின்ன வால் போஸ்ட் மாதிரி, அந்த நான் சொல்கிறது ஒரு 40 வருஷம் இருக்கும், ஊர் முழுதும் அதை அச்சிட்டு ஒட்டினார். இளைஞனே நீ சிகரெட்டை விட்டு விடு, இல்லை என்றால் அது உன்னை விடாது, அதை விட்டுரு, அது விடாது. ஏன்னா அவருடைய கூட பிறந்த சகோதரன் சின்ன வயசுல சிகரெட்டை குடிச்சு அதிகமாக செயின் ஸ்மோக்கர், அந்த லெவலில் பாதிக்கப்பட்டு செத்துட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் செத்து போனார். கவனிங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய வாழ்க்கை திரும்ப வந்து விடக்கூடாது, மிக கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 8:12 வாசிக்கிறோம், வெளிச்சம் எப்படி வரும், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். 3 நிமிஷம் முடிச்சிருந்தேன் பாருங்க. என்னை பின்பு யோவான் 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பின்பற்றுகிறவன். அப்ப கவனிங்க, பழைய பாவம் நம்மை தொடரக்கூடாதுன்னா இயேசுவை நம்ம பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தை பின்பற்றணும், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றணும். பின்பற்றுதல் என்பது ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. அவரை பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாரும் விசுவாசிக்க மட்டுமல்ல, சீசராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீசர்னா பின்பற்றுகிறவன்.
குருவை பின்பற்றுகிறவன் சீசன். இயேசுவை பின்பற்ற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை பின்பற்றுகிறவன் எப்படி இருப்பானா? வெளிச்சமா இருப்பான். வெளிச்சம் வரணும், இயேசுவை பின்பற்றணும். ஆண்டவற்றை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மட்டுமல்ல, அவரே நம்ம பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அவரோடு கூட தான் இருக்கணும், பின்பற்றணும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அடிமை சந்தை இருந்த காலத்தில் ஒரு குடும்பம் அடிமையாக அமெரிக்காவில் அந்த அடிமை சந்தையில் கணவன் மனைவி பிள்ளைகளாக விற்பதற்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஏலம் விடுறாங்க. அநேகர் விலைக்கு வாங்குவது போல விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த குடும்பத்தை அவன் ஏலம் விடும் பொழுது ஒரு பெரிய பணக்கார மனிதன் அந்த குடும்பத்தை பார்த்து இறக்கப்பட்டு ஏலம் கேட்டான். பணத்தை கொடுத்தான். அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ண உடனே இந்த பணக்காரன் நடந்து போயிட்டு இருந்திருக்கிறான். இவங்க பின்னாலே போயிருக்காங்க. உடனே அவங்கள பார்த்து, ஏன் பின்னால் வாரீங்க? ஐயா, நீங்கள் தான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, நாங்கள் இனி உங்களுக்கு அடிமை. உடனே அவன் அந்த பணக்காரன் சொன்னாராம், எனக்கு வேலை செய்ய நான் உங்களை விலை கொடுத்து வாங்கவில்லை, உங்களை ரிலீஸ் பண்ணேன், உங்களை விடுதலையாக்க வாங்கினேன், எங்கே போய் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், என் கூட நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அப்படி சொல்லிட்டு போனாலும் திரும்ப இவங்க பின்னாலே போனாங்களாம். அப்போ ஏன் பின்னால் வாரீங்க? அப்போ சொன்னாங்க, ஐயா, நீங்கள் எங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, காலம் முழுதும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். அப்படி உடனே அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாராம். அவனிங்க இயேசுவுடைய இரத்தத்தினால் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கார். அவரை பின்பற்றணும், தீர்மானம் எடுக்கணும். அவரை பின்பற்றுவதில் உறுதியா இருங்க. ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில சமாதானம் இல்லை? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. அப்போ அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் இருக்கணும். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 12:36. யோவான் 12:36 ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். பாருங்க, யோவான் 12:46, அதே 46வது வசனத்துல, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளாகாதபடிக்கு ஆண்டவரை இயேசு மேல நீங்க விசுவாசமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும் தெரியுமா? இப்ப நிறைய பேருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குன்னா, இரவல் விசுவாசம். 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க, அடுத்த ஆளையே சார்ந்து இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. இரவல் விசுவாசம் இருக்கும் சில ஆட்களுக்கு. சில ஆட்களுக்கு இம்மைக்கேற்ற விசுவாசம். இந்த உலகத்துக்காக மட்டும்தான் இயேசுவை விசுவாசிப்பாங்க, பரலோகத்தை நம்ப மாட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன விசுவாசம்னா, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆமென். இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லாவற்றுக்காக விசுவாசிக்கணும். பரலோகத்தை விசுவாசிக்கணும், கடைசி வரை விசுவாசிக்கணும், வெளிச்சத்தை விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு வாழும் பொழுது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். இருள் உங்களை பற்றி கொள்ளாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவராய் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே நான் வெளிச்சமாக இருக்கணும். இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. வெளிச்சத்தில் அநேகர் ஓடி வருவாங்க. உதிக்கிற உன்னிடத்துல யார் வருவா? ராஜாக்கள். நம்ம வெளிச்சமாக இருந்தால் ஈஸியாக ஆத்மாதயம் பண்ணிடலாம். ஒரு சபை வெளிச்சமாக, சபை ஒரு கலங்கரை விளக்கு வெளிச்சம். சபை விசுவாசி ஒவ்வொருவரும் வெளிச்சம். நீங்கள் வெளிச்சமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். வெளிச்சமாக இருந்து உங்களை தேடி வந்துடுவாங்க. உங்களை தேடி வந்து ஜெபிக்க சொல்லுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் என்னுடைய நண்பர்கள், ரட்சிக்கப்பட்ட நிறைய நண்பர்கள் என் ஆலயத்தை கூட்டு போ, எனக்காக ஜெபம் பண்ணு. ஆரம்பத்தில் பரியாசம் பண்ணாங்க கொஞ்ச காலம். ஆனால் நான் ஜெபம் பண்ண எல்லாரும் என்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணு வார்த்தை, என்னை ஆலயத்தை கூட்டிகிட்டு போ, அவங்களே தேடி வந்து சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, நீங்கள் வெளிச்சமாக இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, சமுதாயத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் அதற்காகத்தான் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஜெபம் எல்லாம், ஆண்டவரே நான் வெளிச்சமாக இருக்கணும், நான் இருளுக்குள்ளே போகக்கூடாது, இருள் என்னை பற்றி கொள்ளக்கூடாது, நான் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை ஒரு வெளிச்சமான பாத்திரமாகவே வைப்பார். ஆமென். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள், அநேக காரியங்கள் இந்த பகுதியில் சொன்னாலும் ஆண்டவர் இதில் சொல்லுவது ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென்.
சில நேரங்களில் இருளாக உங்களுக்கு பாதைகள் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு வெளிச்சம் நமக்கு ஒரு ஹல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே பதிலொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை. நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே. மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே. ஆராதனை என் துணையாளரே. ஒரு முறை கூட இருள் என்னை சூழ்ந்திட்ட இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே பதியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை. நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே பாதத்திலே. மண்டியிடுவே பாதத்திலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு கூட அற்புதமாக பேசினார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் முடியாததை முடித்து வைக்கிறவர். நாம் ஜெபிக்கின்ற பொழுது முடியாத காரியங்களை முடித்து வைக்கிறவர். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்ற பொழுது நம்முடைய பரமபிதா இவள் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவர். ஸ்தோத்திரம். நண்பனுக்காக அவன் வருந்தி கேட்டான். வருந்தி ஜெபிக்கிற ஜெபம். ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க. வருந்தி ஜெபிக்கிற ஜெபத்தை எனக்கு தாரும், எனக்கு தாரும். ஒரு தரிசனத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். எசேக்கியா ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அவரை நம்புங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த காலத்தில் கிடந்த எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நீர் வரவழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் வாழ்த்தி செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.